தமிழரசுக் கட்சியின் கொடி போர்த்தி மாவையின் புகழுடலுக்கு அஞ்சலி. அரசியலில் இருந்து விலகப் போகும் அர்ஜுனா எம்பி, வெளியான அதிரடி அறிவிப்பு. மதுபான சாலை விவகாரம், உண்மைகளை மறைக்கும் அனுர அரசு, சாடும் சுமந்திரன். நரித்தனமான அரசியலுக்கு துணை போபவருக்கே பாதுகாப்பு, கொந்தளித்த அர்ஜுனா எம்பி. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவின் பூதவுடல் மக்கள் அஞ்சலிக்காக யாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மாவை சேனாதிராஜாவின் பூதவுடலுக்கு தமிழ் அரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன், கவீந்திரன், கோடீஸ்வரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் மற்றும் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களால் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கொடி போர்க்கப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் மத தலைவர்கள், கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசியலில் இருந்து விரைவில் விலகப் போவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நேற்று அனுராதபுரத்தில் வைத்து சிங்கள ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அரசியல் கலாச்சாரத்தின் மீது எனக்கு எந்த அனுபவமும் இல்லை. நான் இதுவரை யாருக்கும் வாக்களித்ததும் இல்லை. தற்போது மக்களுக்கான அரசியலில் ஈடுபட்டுள்ளேன். நீண்ட காலம் அரசியலில் நீடிக்கப் போவதில்லை. இருக்கும் வரை நேர்மையாக செயற்பட உள்ளேன் என தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு அனுராதபுர போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் வைத்து அனுராதபுரம் காவல்துறையினரால் அர்ஜுனா கைது செய்யப்பட்டார். பின்னர் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் தகவல்களை அனுர அரசாங்கம் மறைத்து வருவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், மதுபான சாலைகள் அதிகரித்திருப்பது தொடர்பில் யாருடைய சிபார்சிலே இந்த மதுபான சாலைகள் புதிதாக சென்ற வருடம் வழங்கப்பட்டன என்ற தகவலை அரசாங்கம் இன்னமும் மூடி மறைத்துக் கொண்டிருக்கின்றது. அரசியல் லஞ்சம் பற்றி சொல்லுகின்ற அரசாங்கமே எப்படி யாருடைய சிபார்சில் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது என்ற தகவலை இன்று வரை ஒளித்து வைத்திருப்பது அவர்களும் உடன் களவாணிகள் என்பதைத்தான் நிரூபிக்கின்றது. அரசியல் லஞ்சமாக சமூக விரோத செயற்பாடுகளுடன் தொடர்புடைய மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டமைதான் பிரதான விடயம். அதிலும் சில தமிழ் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். அவர்களாகவே ஒத்துக்கொண்டு தேர்தல் அரசியலில் இருந்து விலகினார்கள். ஆனால் பலர் வாயை மூடி மௌனம் சாதிக்கின்றனர். அரசியல் லஞ்சம் பெறுகின்றவர்கள் எங்களுடைய இனத்தை காட்டிக் கொடுப்பார்கள். தங்களுடைய சொந்த நலனுக்காக சொத்து குவிப்பதற்காக அரசியல் லஞ்சம் பெறுவதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ் விஜயத்தின் போது போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவை அண்மையில் அழைப்பு விடுத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்ய கோரி காவல்துறையினர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த 29ஆம் திகதி மனு தாக்கல் செய்திருந்தனர். இதனையடுத்து அர்ஜுனா ராமநாதன், வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர், ஆர்ப்பாட்ட குழுவின் யாழ் மாவட்ட தலைவர், தற்காலிக சுகாதார உத்தியோக சங்க தலைவர் மற்றும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் ஆகிய ஐவரை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையான அர்ஜுனா ராமநாதன் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இவ்வாறான போராட்டம் ஒன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் நான் யாழ் மக்களுக்கு ஆதரவளிப்பதாகத்தான் தெரிவித்திருந்தேன். நான் போராட்டத்தை முன்னெடுக்க அழைப்பு விடுக்கவில்லை. ஆனால் யாழில் உள்ள ஒரு யூடியூபர் தவறான அவதூறுகளை பரப்பியமையினால் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த யூடியூபருக்கு எதிராக நான் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தற்போதைய அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களை மாத்திரமே மேற்கொண்டு வருகின்றது. காரணம், எனக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எதுவும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. என் பாதுகாப்பிற்காக VIP விளக்குகளை நான் பயன்படுத்தியமை தவறு என தெரிவிக்கின்றனர். ஆனால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு 2 பாதுகாப்பு அதிகாரிகள் வழங்கப்பட்டிருந்தனர். தமிழரசுக் கட்சியை உடைத்தவர்
வரும் நரித்தரமான அரசியலுக்கு துணை போவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு எனக்கு மறுக்கப்படுகின்றது. இதை நினைத்து நான் மிகவும் வெட்கப்படுகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பானில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது தற்போதைய விலையை விட குறைவான விலையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனை ஒரு யோசனையாக அரசாங்கத்திடம் முன்வைப்பதாக வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் மூத்த ஆலோசகர் ஜெகன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் வாகன இறக்குமதியானது 5 வருடங்களுக்கு பின்னர் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் வாகன இறக்குமதி மீள ஆரம்பிப்பது தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக ஜெகன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் ஜப்பானில் 4 அல்லது 5 ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை அரசாங்கம் இறக்குமதி செய்யும் என எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு இறக்குமதி செய்வதன் மூலம் இலங்கை மக்களுக்கு குறைவான விலையில் வாகனங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.